வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXY உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? நேற்று லைவ் நடத்த முடியல. ஸோ பார்ப்போம், நடுவில் வேறு ஏதாவது லைவ்க்கான வாய்ப்பு இருந்தால் நம்ம போகலாம். இன்னைக்கு பெரிய டேட்டா நியூஸ் கிடையாது. ஒன்று, ஷட்டவுன், யூஎஸ் மார்க்கெட்டுடைய ஷட்டவுன் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஷட்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 34 நாள் தாண்டி 35வது நாள் இன்பிட்வீனில் ஷட்டவுன் க்ளோஸ் பண்ணிச்சு. ஸோ 34 days வந்து அந்த ஷட்டவுன் வந்து நீடிச்சுது. இது வந்து நம்மளுடைய ட்ரம்ப் பழைய பீரியடில் இருக்கும் பொழுது நடந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு கரண்ட் டேட், இன்னைக்கு டேட்டில் வந்து 36 days கிராஸ் பண்ணி 37th டேக்கு போயிட்டுருக்கு. அப்போ லாஸ்ட்டாக நடந்த 34 days, அந்த 34 நாட்களை தாண்டி இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஷட் டவுன் டேஸாக யூஎஸ் கவர்மெண்ட்டில் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஷட் டவுன் ரிலீஸ் ஆகலை. ஒன்று, யூஎஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். பட் டேட்டாவாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து நல்லாவே புஷ் பண்ணி இந்த அக்டோபர்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. அதுதான். ரெண்டாவது, இன்னொன்று முக்கியமான விஷயம், ஏன் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான விஷயம் சொல்கிறேன். யூஎஸ் கவர்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சாங்க. அது எதிர்பார்த்தது தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னது வந்து டிசம்பரில் வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேக்டர் நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கான ரீசன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இது நல்ல விஷயம். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஹை கன்ஃபார்ம் பண்ணுறான். இன்னும் 99.7 பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வரும். எப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ட்ராப் அப்படிங்கிறது நடக்கும், ஒரு செல் சைடில் மார்க்கெட் போவான்னா 98.5 அதை பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் மார்க்கெட் டவுன் சைடுக்கு வரப்போகுது. ப்ளஸ் இந்த சேனலை விட்டு மார்க்கெட் வெளியில் வரணும். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற சேனலில் தான் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டிங் ஃபேஸை மார்க்கெட் கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கு. இதுதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிற ரைட் நவ் நடந்துட்டு இருக்கிற அந்த கரெக்ஷன் சேனல். இது பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான சினாரியோ இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் வரைக்கும் இப்போ இதை வச்சு இதை எதுக்கு பார்க்குறோன்னா அது கோல்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் மேஜர் கரன்சி பேர் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் வர்றது ஷார்ட் டேர்மாக, ஏன்னா இந்த மார்க்கெட்டோடைய ட்ரெண்டிங் ஃபேஸ் பாருங்கள், இங்கேருந்து இப்போ மேலே போயிடுதா, ஃப்ரம் திஸ் பாட்டம், இந்த பாட்டத்துலேருந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அப்போ இங்கிருந்து வரக்கூடிய இந்த மார்க்கெட் கீழே இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம், நமக்கு சேனலும் இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதனால இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதை நல்லா பிரேக் பண்ணி 98.5ஐயும் மார்க்கெட் வந்து உடைக்கிறான் அப்படின்னா தான் மார்க்கெட் நல்லா ஹெவியான செல்லிங் வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இது டாலர் இண்டெக்ஸோடைய மூவ். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் சேம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸில் வந்து இப்போ மாட்டிட்டு மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கரெக்ஷன் பை, அவ்வளோதான். இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகிடுக்கு. நான் ரெகுலராக சொல்கிறது தான். அந்த வீக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது, அப் சைட்லலாம் இல்லை. மார்க்கெட் டவுன் சைடில் தான் இருக்குது. அதில் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டி சப்போர்ட் லெவல் 1 2 3 தேர்டு சப்போர்ட் இருக்கு. அதனால ஒரு சின்னதாக மேலே வரைக்கும் ஒரு 67 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். 64.5 தாண்டிட்டு திரும்பவும் அல்லது 67 வரைக்கும் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் இருக்கும். பட் ஓவராலில் பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் செல் சைடில் தான் இருக்க சான்சஸ் இருக்கும். ஷார்ட் டேர்ம் ரைஸ் வந்தோடனே மார்க்கெட் திருப்பி ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து மேலே இந்த ஆயில் வந்து ரைஸ் ஆச்சு பார்த்தீங்களா, நமக்கு வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும் பொழுது ரைஸ் ஆன அந்த ஹையை பிரேக் பண்ணணும் அப்படின்னா
மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கே கன்சால்டேட் நடக்கணும். சேம் இதே சினாரியோ இந்த இடத்துல லாங் பீரியடுக்கு நடந்தால், இதை பிரேக் பண்ணால் மேலே இருக்கிற இந்த ஹையை, இந்த சப்ளை ஏரியாவை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதுக்கு என்ன நடக்கிறதுக்கு, மார்க்கெட் குறைஞ்சது ஒரு மாதம் இங்கே கன்சால்டேஷனில் நடந்தால் தான் நம்ம அதை எடுக்க முடியும் ஆயிலில். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் இங்கேருந்து மேலே கொஞ்சம் போகும், அவ்வளோதான். அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்லா கீழே வரும். கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகும். ஓகே, ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் மாதிரி தெரியுது ஆயிலில். நெக்ஸ்ட்டு சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கரெக்ஷன் ஆக போகுது அப்படின்னா ஆகும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இங்கே வரும். 44 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் வந்து பியூர் கோல்டு அண்ட் சில்வர் வந்து இங்கே வந்து பியூர் கன்சால்டேஷனில் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் வந்து இப்போ இதில் வந்து ஏபிசி அப்படின்னு நடக்கலாம், ரைட்டுங்களா? சில்வர்லேயும் நடக்கும் போது கோல்ட்லேயும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ பி இதுக்குள்ள ஏபிசி வந்து கீழே ஒரு சி நடக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கான தான் பாசிபிள்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் பை சைடில் தான் இருக்குது, செல் சைடு அப்படிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நேற்று எனக்கு நிறையா கால்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் மேக்ஸிமம் செல்லு தான் எடுத்திருந்தீங்க. அப்போவே இந்த வீடியோ பார்த்துட்டு 4000 பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, 4000 டெஸ்ட் பண்ணணும், நீங்கள் 4000க்கு போகல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்போவும் மார்னிங் கூட சொல்லியிருந்தது, மார்க்கெட் மேலே ஏறும்போது ஏறுது அப்படின்னு கேட்கும்போதும் மார்க்கெட் இன்னும் செல் செட்டப் வரல. இது இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்சால்டேஷன் மோடில் மார்க்கெட் வந்து மாட்டிக்கிச்சு, ரைட்டுங்களா? இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷனில் இருக்குது. இப்போ ரேஞ்ச் உங்கள் பாஷையில் சொன்னால் சைடுவே ரேஞ்ச் என்ன வேணால் வச்சுக்கோங்க. இதில் மார்க்கெட் வந்து உள்ள ஜிக்ஜாக்ஸ் போட்டுட்ருக்கு. இதை தான் நம்ம வந்து ட்ரையாங்கிளாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். க்ளீன் பிரேக் அவுட் வராமல் இந்த மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ட்ரேட் பண்ணோம்னா பை ஆகிற மாதிரி தெரியும், டக்குன்னு செல் ஆகும், செல் ஆகிற மாதிரி தெரியும், பை ஆகும். செட்டப்ஸ் கிடைக்காது, ட்ரேடிங் செட்டப்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. ஒரு 1 ஹவரில் வந்து நம்ம சார்ட் போட்டிருந்தோம், டெலகிராமில் போய் பார்த்துருப்பீங்க, இங்கேருந்தே அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரைஸ் இங்கே வரும்போதுமே இந்த சப்போர்ட் லெவல் தான். இந்த சப்போர்ட்டை உடச்ச உடனே மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடையாது. இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் குறைஞ்சபட்சம் 4160 கிராஸ் பண்ணால் 200 ஆர் 250க்கு போகலாம். இதெல்லாம் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த 160ங்கிறது இந்த டாப். இப்போ பாருங்க, மார்க்கெட்டில் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலை திருப்பி சொல்லிடுறேன். 4030 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். பிரேக் அவுட் லெவல் வந்து நமக்கு 50 லெவல்ஸ். இந்த இடத்துல பிரேக் அவுட் 50 இருந்தால் கூட நமக்கு ட்ரையாங்கிள் பேசிஸில் மல்டிபிள் டச்சஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த 4030ங்கிற லெவல் தான். இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அங்கே நின்றும், அதே ஏரியாவுக்கு வரும். ஸோ அங்கே வந்து மார்க்கெட் திரும்பினால் திருப்பி செல் ஆகலாமா? சான்சஸ் இருக்குது. நமக்கு இந்த பிரேக் அவுட் லெவலில் கிளீனாக தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் ஃபேக்டர்லேருந்து ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சருக்கு போகும். இப்போ ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் கிடையாது. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னோம்னா என்ன நடக்கும் அப்படின்னோம்னா நம்மளை ஃபேக்காக மார்க்கெட் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ட்ராப்பை பார்த்துட்டு எல்லாம் செல் ட்ரை பண்ணாங்க, மேலே ஏறி நீங்கள் மார்னிங் கூட 80ல் செல் பண்ணும்போது எக்ஸிட் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் சில பேரை ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிவிடுங்க, இல்லைங்க மேலே போகிற கீழே வர மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. இது வந்து பியூர் ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ளே மாட்டியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் வரும்போது ட்ரேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து சீக்கிரமாக ப்ளோ பண்ணிடும், ரைட்? இப்போ வந்து நான் எப்போ நான் வந்து இந்த செல் ப்ராசஸ்க்கு போட்டோம். பிரேக் அவுட் லெவலுங்கிறது 4030 நல்லா பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம். இல்லை செல் இதுக்குள்ளேயே இருக்குது, இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் இப்போ ஒரு செல் வந்துச்சு மார்க்கெட், ரைட்? இப்போ ஒரு பை வந்திருக்கு, திருப்பி ஒரு செல் வருது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் சார்ட்டை நீங்கள் போட்டுக்கணும், ரைட்? இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பாட்டமை நீங்கள் வந்து பிளாக் இப்படி வச்சுக்கோங்க, ரைட்? இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகலாம். இங்கேருந்து மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மார்க்கெட் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் கூட நமக்கு வந்து மேலே வந்து இன்னும் ஒரு இந்த 2830 அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம எங்கே ஆல்ரெடி இங்கே பல முறை மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன அதே டாப்ஸ்க்கு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டாக வந்து இது இன்னொரு புஷ் கொடுக்கும். இப்போ லைட்டாக இப்போ கீழே வர மார்க்கெட் ஸோ ஒரு 1 2 3 4 வந்துட்டு 5 வரும்போது இந்த இடத்துல போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நின்றுக்கும். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 1 2 3 4 5 வந்தோடனே ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. அப்புறம் ஒரு 1 வந்துட்டு அதில் ஒரு கரெக்ஷன் வந்து 1 2 3 4 5 நடக்குது. ஸோ இங்கிருந்து திருப்பி இப்படி ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் மேலே போகும். இந்த சேனல் தான் இப்போதைக்கு கிளியர் சேனல். கோல்டில் நம்ம எடுத்துகிட்டு இதை தான் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம். அப்போ இந்த ஏரியா வந்தாலுமே ஷார்ட் செல்லிங் தான் வரும். இதை எப்போ பிரேக் அவுட் பண்ணுறானோ கிட்டத்தட்ட நீங்கள் 3990 வச்சுக்கலாம். இதை உடைச்சாதான் மார்க்கெட் வந்து இங்கேருந்து திருப்பி இந்த பாட்டத்துக்கு வருவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த இடத்துல வந்த மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் கீழே வந்துட்டு 4000 லெவலுக்கு ஒரு 10 பாயிண்ட் தான். இந்த 10 பாயிண்ட் ட்ராவல் 15 பாயிண்ட் ட்ராவலில் மாட்டிக்குவோம். அதுக்கு தான் சொல்கிறேன். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பும்போது நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணுன்னா திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அல்லது பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நியூஸ் இல்லாதனால எஃப்ஓஎம்சி மெம்பருடைய ஸ்பீச்சஸ் தான் 9:30 மணி 10:30 மணிக்கு இருக்குது. 7 மணிக்கு தான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். டே டைம் ஷிஃப்ட் ஆனனால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் மோடு. இங்கே வந்து கொஞ்சம் இப்படி கீழே வருதுன்னு பார்க்காதீங்க. ஒன் மோர் ஹை போயிட்டு அப்போ கீழே வந்துச்சுன்னா இது ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்து இந்த 4030 பிரேக் பண்ணி அண்ட் 4050 பிரேக் பண்ணால் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் வெளியில் போகுது அப்படிங்கிறது அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் கோல்டோடைய வியூ. இது எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஸ்டாக கேள்விகள் கேட்குறீங்க, நிறையா வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் பேர், முதல்ல உங்கள் பேர், உங்கள் ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்ஸ் அனுப்புங்க. தயவு செய்து டெலகிராம்ஸில் லிங்க் அனுப்பாதீங்க. நிறைய வந்து அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்ஸ் ஹேக் ஆயிடுச்சு, யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால ஒன்றும் கிடையாது. இதனால எங்கள் அக்கௌண்ட்ஸும் தேவையில்லாமல் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் நான் நிறைய பேர்த்தோடைய மெசேஜில் ஏதாவது லிங்க்ஸ் இருந்தால் அல்லது நீங்கள் சார்ட்டே அனுப்பிச்சிங்கனாலும் நான் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. முதல்ல நீங்கள் எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஹேக் ஆகலைன்னு அர்த்தம். உங்கள் நேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணுவேன். அண்ட் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிடுங்க. என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கோல்டுக்கான ஒரு ஃபுல் வியூ அப்படிங்கிறது இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம் பையிங், ஷார்ட் டேர்ம் செல்லிங் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. கிளியர் செட்டப்ஸ் வரல. இல்லைன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பை போங்க செல் போங்கன்னு நாங்கள் ரெகுலராக சொல்லுவோம். பட் இந்த இடத்துல கிளியர் செட்டப்ஸ் நமக்கு கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணி நல்ல ஒரு என்ட்ரி வரும்போது ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம உள்ளே போய் ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்க்கறது மேபி இது தப்பாக கூட இருக்கலாம். 4050 பிரேக் பண்ணி மார்க்கெட் 4160க்கு போகணும். ஏன்னா நம்ம ஒரு 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 பெரிய ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு டே ஆர் 4 hour அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக ஏபிசியாக தான் இருக்கணும். இங்கேருந்து நமக்கு ஒரு இப்படி ஒரு கரெக்ஷன் வந்து மேலே போகணும். இது நடக்கலை அப்படின்னா இது ஏவாக இருந்தால் பி ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சராக இருந்தாலும் சரி செகண்ட் ஸ்ட்ரெச்சராக இருந்தாலும் சரி நமக்கு 4160 அல்லது 4200 மார்க்கெட் கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இது தப்பாக வரலாமா? வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் உள்ளே போகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்தது. இப்போ இது ஒரு சப்போர்ட் லெவல் இன்டர்மீடியேட்டில். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள மல்டிபிள் கம்ப்ரெஷன் மார்க்கெட்டில் நடக்கிறனால நீங்கள் ஏதாவது ஒரு கால் எடுத்து போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா போங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் போகாதீங்க. இன்னைக்கு நியூஸ் கிடையாது. ஓகே, ஜியோ பாலிட்டிக்ஸ் நியூஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் அப்ளைக்கபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் பண்ணிங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறவங்க உங்கள் நேம் அனுப்பிச்சிட்டு வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.